இது ஒரு முக்கியமான விஷயங்க. ஆனா பாத்தீங்கன்னா பெரிய தலைவலி வந்துருச்சுன்னா, நான் வந்து இந்த தலைவலினால ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டிருக்கேன். அது என்னன்னு தான் நீங்க பார்க்க போறோம். வெல்கம் டு ஃப்ளை வித் எடி. நான் உங்க நேயன். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மோட்டர் ஸ்க்ரூங்க. இந்த மோட்டர் ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா, ஐயோ பெரும் தலைவலி. ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்க அதை கை வைக்கவே இல்லை அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு காட்டும் ஸ்லிப் ஆகும். அதாவது நீங்க அலன்கி வந்து ப்ராப்பர் அலன்கி யூஸ் பண்ணல, ரொம்ப லோ குவாலிட்டி அலன்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிப் ஆயிடும். அது 1 or 2 டைம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க கழட்டவே முடியாது. கிரைண்டரை வச்சு கட் பண்ணிட்டு திருப்பி வச்சு கழட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கலெக்டவே முடியாம போயிடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 or 2 மந்த்ஸ்க்கு 1 டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அலன்கி நான் ஸ்க்ரீன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ அந்த அலன்கி வாங்கிக்கோங்க. ஸோ அந்த அலன்கி பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆனதே கிடையாது. நம்ம டூல்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் நீங்க இது பண்ணலாம். இது ஒன்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கேயாவது ட்ரோன் கிராஷ் ஆயிடுச்சு, எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா மோட்டர் அலைன்மெண்ட் பார்க்க முடியாது, மோட்டரை கழட்ட முடியாது, நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ யூஸ் பண்ணுற டூல்ஸை ப்ராப்பரான டூல் யூஸ் பண்ணுங்க. ஒரு 100 ரூபா 200 கூட வந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.